I've had great fun working with the whole team. நீங்கள் எப்போவே பார்த்தீங்க எல்லாரும் எப்படி சிரிச்சு சிரிச்சு we were having fun. ஷூட்டிங்கும் இப்படியே போச்சு. இட் வாஸ் சூப்பர் ஃபன். ஒரு ஜாலி ரைடாக இருந்தது சொல்லலாம். அண்ட் என் கேரக்டர் வந்து சினிமாலே basically it's an extended cameo சொல்லலாம். You will not see me all throughout the film like my usual films. But I should really thank Rajesh sir and Shiva sir to have given me this opportunity to be working with such a wonderful team. And again, thank you so much for coming. Padam Thursday release avudhu. I hope all of you all support us as always. Thank you Rajesh sir, Shiva sir for making me part of Kick. And inko artist ellarkum jeevikum nikkikum Ajay Balaji, Robo Shankar sir kum and Shakti sir kum ellarkum romba romba nandri. And Kick is a happy film. நீங்கள் தியேட்டரில் வந்து வெளியே வந்தும்போது உங்களுக்கு அந்த ஸ்மைல் இருக்கும் ஃபேஸில் ஸ்மைல். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட். நான் ஒர்க் பண்ணதுலேயே பெஸ்ட்டு டீம்னு சொல்லுவேன் கடவுள் இருக்காங்க குமார் டீம். எஸ்பெஷலி டிரெக்டர், அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றது வந்து சாரோட டீமில் தான் கற்றுக்கணும். டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரானரியான ஒரு டீமு. டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு பெரிய டைரக்டர் கூட ஒர்க் பண்ண ஃபஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால ஒரு பட்ஜெட்டும் பெருசாச்சு. படத்துடைய ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட் கிடச்சாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் என்ன சொல்லுவார் அப்படின்னு வந்து யோசிச்சுனே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வாட்டி ரீடேக் எடுத்தார். அதுக்கப்புறம் இவனுக்கு இவ்வளோ தான் வரும்னு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்க் பிடிச்சோம், 2 பேருமே பிடிச்சிட்டு பண்ணோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. ரெஸ்பான்ஸு சென்சரில் பார்த்துட்டு ஒரு பர்சனலாகவே பேசினாங்க என்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஒரு எனர்ஜியாக இருந்தது. நல்ல ஒரு 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 பாசிட்டிவாக இருக்குது வைப்ரேஷன். டெஃபினட்டாக வந்து ஹிட் ஆகும். எனக்கு வந்து லக்கியான தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது படம். எனக்கு இது வரைக்கும் 2 படம் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகிருக்கு. டார்லிங், ஸோ டெஃபினட்டாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். நல்லா இருக்குது படம். எல்லாருமே கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படத்தை ஃபன் பண்ண சிவா சார், அப்புறம் படம் வாங்கியிருக்கிற சிவன்ஜி சிவா. படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஃபுல் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. ஒரு நம்பி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. வைப்ரேஷன் நல்லா இருக்குது. நமக்கு ஒரு ஃபிலிம் முன்னாடி நமக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கடவுள் இருக்கான் குமார், இந்த டைட்டில் வந்து ஜிவி தான் சொன்னார். நான் இந்த கதை சொல்லி முடித்தோடனே அவர் தான் சொன்னார் இந்த கதைக்கு இந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எனக்கு சொன்னோடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வழக்கமாக நம்ம படத்தில் ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒன்று வருமே, இதில் என்ன வருதுன்னு யோசிச்சு பார்த்தேன். கேஏகேன்னு வந்துச்சு. சரி ஓகே செட் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் உடனே. பட் ரொம்ப பாசிட்டிவான ஒரு டைட்டில். ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம கடவுள் இருக்கான் குமார் பார்த்துப்பாரு, அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு அந்த டைட்டிலில். அது ஸ்கிரிப்டுக்கும் சூட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் பேர் குமாரன் மாற்றி ஆகணும், ஒரு வழி கிடையாது. அதனால குமாரன் சொல்லி ஒரு கேரக்டர் பேர் வச்சிட்டோம். ஸோ அப்படி தான் அந்த டைட்டில். ஜிவி வந்து எனக்கு ஆக்சுவலாக த்ரிஷா நயன்தாரா நான் படம் பார்த்தேன், பிஃபோர் ரிலீஸே பார்த்தேன். ஸோ அதில் எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆட்டிடியூட், அந்த ஸ்டைலு, அவரோட டான்ஸு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ ஆக்சுவலாக டார்லிங்லேருந்து த்ரிஷா நயன்தாராவுக்கு ஒரு பெரிய ஒரு ஜம்ப் இருந்துச்சு, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அவர்கிட்ட. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணுற ஒரு ஆளாக எனக்கு தெரிஞ்சார் அவர். ஸோ எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு யங்ஸ்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உடனே நான் ஜிவி ஃபோன் பண்ணி நான் தான் போய் மீட் பண்ணி நான் தான் போய் இந்த ஸ்கிரிப்டை சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எக்ஸைட் ஆகி உடனே பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். எனக்கு சிவா சார் ரொம்ப நாளாக தெரியும். ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. உண்மையிலேயே சொல்லணுன்னா எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. நான் வந்து ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு நான் பண்ணால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ சொன்ன மாதிரி பிரகாஷ் ராஜ் வந்து இந்த கேரக்டருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சஜஸ்ட் பண்ணார். எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நான் ஓகே சொன்னேன். அதே மாதிரி இன்னும் நிறைய கேஸ்டிங் சைடில் ரோபோ சங்கர், ஆர்ஜே பாலாஜி, இன்னைக்கு எல்லாமே வந்து அவருடைய சஜஷன் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு இந்த படம் வந்து அந்த ஸ்கேலில் இல்லாமல் வேற ஒரு ஸ்கேலில் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணால் இது ஆடியன்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது அவர் தான். ஸோ அந்த டைமில் அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ப்ளஸ் பட்ஜெட் வைஸும் சரி, அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் எதுவுமே இது வரைக்கும் தலையிட்டதே கிடையாது. நானாக கூப்பிட்டு போய் எல்லாம் காமிப்பேன். சார் டீசர் பாருங்கள் சார், ட்ரெய்லர் பாருங்கள் சார், இல்லை இந்த மாதிரி இது ரெடி ஆகிடுச்சு சார், டபுள் பாசிட்டிவ் பாருங்கன்னு. பட் அவராக இன்றைக்கி வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ணதே கிடையாது.
அந்த ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரீடம் வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஜாஸ்தியாகிடுச்சு எனக்கு. என்னென்னா சரி நம்மளை இவ்வளோ நம்புறாரு, நம்ம வந்து நம்மளோட பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா வந்திருக்கு. சென்சார் முடிஞ்சது. யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம். ஆக்சுவலாக ஜிவியோட ஃபஸ்ட்டு யூ சர்டிஃபிகேட் இல்லை வந்து விஷுவலாக எந்த கட்டும் கிடையாது. சின்ன சின்ன டயலாக் மியூட் மட்டும் இருந்துச்சு. பெரிய கட்டு எதுவும் இல்லை. மற்றபடி பெரிய கட்டெலாம் எதுவும் இல்லை. விஷுவலாக எதுவுமே கட்டலை. சின்ன சின்ன டயலாக்ஸ் மட்டும் மியூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு பெருமையான விஷயம். ஜிவியோட ஃபஸ்ட்டு யூஸ் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்னா இது ஆக்சுவலாக என்னோடய படம் மேக்ஸிமம் எல்லாமே யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம் தான். ஸோ இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரசிக்கலாம் படத்தை. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. வெறும் யங்ஸ்டர்ஸ் படம் மட்டும் இல்லாமல் எல்லோரும் பார்க்குற படமாக இருக்கும் இந்த படம். மியூசிக் நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். ரீரெக்கார்டிங் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டராக அவர் எந்த லெவல்னு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 50 படம் மேலே பண்ணிட்டாரு. ஸோ வந்து அவருடைய மியூசிக் ஆக்சுவலாக 2 சாங், அந்த கும்சாரன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதில் மெயினாக கும்சாரங்கிற சாங் வந்து இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்குது இதிலலாம், ஏர் செக்லலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இருந்துச்சு, எனக்கும் இருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, பாசிபிள் ஆகிடுச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதில். அப்புறம் என்னோட மொத்த டீம், என்னோட மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக சக்தி சரவணா நான் பாசண்ட பாஸ்கரன் நான் பண்ணேன். அவர் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரோபோ சங்கர், சிங்கமுலி, ஆர்ஜே பாலாஜி, இவங்க எல்லாருமே புது டீம். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணாத ஒரு டீம். ஸோ அந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஏன்னா ரோபோ சங்கர் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காமெடி ஒரு ஆர்டிஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்காரு. அவர் நிறைய வந்து இண்டிவிஜுவலாக நிறைய பண்ணுறாரு. ஸோ படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய அவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இப்போ தோணுது எனக்கு. ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிங்கம்புலி அண்ணன், அவருக்கு அந்த ஒரு நேட்டிவிட்டி டச் இருக்குது. ஸோ வந்து அந்த பிஎன்சிலாம் அந்த ஏரியாலலாம் அவரை ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த படத்துக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஆனால் ஆர்ஜே பாலாஜி இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணுறாங்க. அவரை ரொம்ப ரசிக்கிறாங்க. அவருடைய விஷயம் ஆக்சுவலாக ரேடியோ ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ரசிக்கிறாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு டீம் இருக்குது மொத்தமாக. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 10th Thursday வந்து படம் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு யூ சர்டிஃபிகேட் ஃபிலிம் எல்லாருக்கும் பிடிச்ச படமாக கண்டிப்பாக அந்த படம் இருக்கும். பொதுவாக 2 ஹீரோயின் இருந்தாலே டைரக்டர் சிமெண்ட்ஸ் இந்த காஸ்டியூமு இந்த பாட்டு டிக்கி ஆனந்த் 2 பேரும் யார் அதிகமாக சண்டை போடுறாங்க? என் கூட யாருமே சண்டை போடல. இல்லை ஆக்சுவலாக அப்படி எதுவும் பெருசாக எதுவும் நடக்கலை. ஏன்னா 2 பேருக்கும் வேறு காஸ்டியூம் டிசைனர்ஸு. ஸோ அதனால் அவங்கவுங்க காஸ்டியூம் டிசைனர்ஸ் கூட தான் இஷ்யூஸ் இருந்துச்சு. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கல. ஸோ பெரிய சண்டைலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக 2 ஹீரோயின் வச்சு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அந்த கும்சாரே சாங் வந்து 2 ஹீரோயின் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த சாங் ஷூட் பண்ணுறப்போ மலேசியாவில். ஸோ அப்படி எதுவும் சண்டை எதுவும் இல்லை. சாங் அது கன்னத்தில் முத்தம். அது சும்மா கேஷுவல் தானே. நான் பேய நடிச்சல கொஞ்சம் பயம் வந்து கிட்ட உட்கார்ந்திருக்கேன். கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இல்லை அவருக்கு நிறைய எல்லா ஹீரோயினுமே பிடிக்கும் ரொம்ப. நடத்துங்க. அதாவது சர்டிஃபிகேட் வந்து யூ சர்டிஃபிகேட். இதை குழந்தைங்கள்லாம் பார்க்கலாம். இது ஃபேமிலியோட கூட்டுவாங்க. எக்ஸ்பிளைன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் டைரக்டர் ஜிவியோட ஃபர்ஸ்ட் யூ சர்டிஃபிகேட். தெரியும் சார், யூ சர்டிஃபிகேட்னா குழந்தைங்க பார்க்கலாம். அதான் இப்போ ஒரு பிரச்சனையான டைமில் வந்து என்ன சொல்கிறது, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இவருக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை வர டைம்லலாம் இவரே சொல்லிக்குவார், கடவுள் இருக்கலாம் குமார் அவங்க பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அந்த மூவ் ஆன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம். லவ், ஃபேமிலி, மெயினாக லவ்வில் 2 ஹீரோயின் கொடுத்தீங்க. ஒவ்வொரு ஹீரோயின் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் 2 சொல்லுங்கள். என்ன ப்ளஸ் பாயிண்ட்?
ஆக்சுவலாக நிக்கி வந்து ரொம்ப சாரி ஹீரோயின் பற்றி நான் பேசுவேன். அவங்க ஆனந்தி வந்து ரொம்ப இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ், சீரியஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நிக்கி வந்து எப்படின்னா அந்த அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நல்லா பண்ணுவாங்க. நான் என்னத்த சொல்றது, ஏதோ சொல்றேன். சாந்தமா இருப்பாங்க, கொஞ்சம் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களை விட உங்க புரிஞ்சு நல்லா புரிஞ்சுட்டு ஆமா, அவங்க எனக்கு டாடி மாதிரி, அதுக்கு தான் பிரச்சனையே இல்லை, நீங்க என்ன வேணும் முடியும். நிஜமா he is more like a father figure to me, and எனக்கு அவ்வளோ lenience இருக்கு. நான் ரவுடி மாதிரி ஆடலாம் இல்லனா இல்ல, அது கூப்பிடுறதே அது பேபின்னு தான் கூப்பிடுறேன். என்ன பண்றது? they all call me baby. So yeah, this is more like a father figure for me. This is more like my own production. இல்லை சார், ஆக்சுவலி பாண்டிச்சேரி என்னாச்சுன்னா ரோட் சீன் இருந்தது, பெரிய கண்டெய்னர் லாரி வந்து சேஸ் இருந்தது. அவங்க என்னன்னா, நாங்கள் வண்டி ஒரு ஸ்பீடில் ஓட்டிட்டு போனோம், அவங்க பின்னாடி வந்து இடிப்பாங்க. ஒரு வாட்டி இடிச்சாங்க, அதுவே நல்லா தான் இருந்தது. அப்புறம் நான் டைரக்டர் கேமராமேன் ஒன் மோர் அப்படின்னாங்க. 2வது வாட்டி இடிச்சது. 3வது வாட்டி இடிச்சும் போது எங்கள் வண்டி அந்த வண்டியில் மாட்டி அப்படியே டாப்புல் ஆகி அந்த ஏறிடுச்சு அந்த சைடு. அந்த பக்கம் வேற ஒரு கண்டெய்னர் வந்தது. நல்ல வேலை நடுவில் ஒரு லேம்ப் போஸ்ட் இருந்தாலும் அதில் இடிச்சிட்டோம், இல்லைன்னா அந்த கண்டெய்னர் தட்டியிருக்கோம் எங்கள் வண்டியை. ஊர்வசி கேரக்டர் ஏதோ ஒரு பிரபல நடிகையை வந்து காப்பி பண்ணாம ஏதோ மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த மாதிரி நிறைய டாக் ஷோஸ்லாம் வந்துட்டுருக்கு, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மாதிரி என் படத்தில் வந்து ஒரு டாக் ஷோ ஒன்று. இதில் வந்து ஊர்வசி மேம் வந்து மலையாளத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு அவங்கள கேஷ் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ஷோ நான் பார்த்துருக்கேன் மலையாளத்தில், அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இல்லை ஊர்வசி இல்லை நான் தமிழில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஊர்வசி வந்து ஏன் செலக்ட், அதுக்காக நான் சொன்னேன், ஊர்வசி மேம்காக சொன்னேன். ஏன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு தோணுச்சு. அதான் சொன்னேன், அது அப்படிதான் வச்சுங்களேன். அந்த ஷோ பார்த்தா அப்புறம் அடுத்த லாங்குவேஜ் பார்க்குறோம். ஆமாம் சார், ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து ஹீரோவாக பண்ணுறேன்னு என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி அது தில்லுக்கு துட்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அவர் வந்து பிளான் அது, இந்த மாதிரி ஒரு ஹீரோவாக பண்ணணுங்கிறது. இப்போ ஆல்ரெடி வந்து கண்ணால் எடுத்து ஆசையான ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் வல்லவனுக்கு புல்லு மாயுதம் பண்ணார். ஸோ கண்டினியூஸாக ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார் அவர். ஸோ எனக்கு வந்து முடிவு கரெக்டான முடிவுன்னு பட்டுச்சு. ஏன்னா ஒரு காமெடினா ஒரு ஆக்சுவலாக ரஜினி சார்லேருந்து ஆரம்பித்து எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிட்டார். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருந்திருக்காரு. ஸோ அவரே சொன்னார், இந்த மாதிரி நான் அடுத்த ஸ்டேஜ் போகணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணுன்ட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எனக்காக பண்ணணும் அப்படின்னு நான் ஆக்சுவலாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் பண்ணியிருப்பார். பட் நான் பண்ணல, ஏன்னா அவருடைய முடிவு அது. ஸோ அவர் ஹீரோவாக பண்ணணும். ஸோ அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஹீரோவாக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் சார்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் பண்ணுவேன் அவரோட. பட் அவருடைய ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு இந்த படத்துக்கு. இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு தெரியும், அவருக்கு தோணுன விஷயங்கள்லாம் சொன்னார் இந்த ஸ்கிரிப்டில். ஸோ அஸ் ஏ ஃப்ரெண்டாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு 25 வருடங்களாக பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடையிலே, பெரும் போராட்டத்துக்கு இடையிலே இதை நான் தொடர்ந்து இந்த சினிமாவில் உள்ள காதலால் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். 25வது வருடத்திலே ஒரு நல்ல படமாக இருக்க வேண்டும், குடும்ப படமாக இருக்க வேண்டும், எல்லாரும் குழந்தைகளோடு வந்து படம் பார்க்க வேண்டுங்கிற ஒரு ஆர்வத்தோடு எடுக்கப்பட்ட அந்த படம். அது வந்து ராஜேஷோட பணியாற்றுறதுனா எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த 25 வருஷத்தில் வந்து ஒரு இனிமையாக எடுத்த படங்கள், நல்லா எடுத்த படங்கள் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். 18 படம் எடுத்தாலும் அதில் ஒரு 2-3 தவிர மற்றெல்லாம் ரொம்ப ஒரு நிறைய கசப்பான சம்பவங்களையும் அனுபவங்களையும் கொடுத்த படங்களாக இருக்கும். அதில் 3-4 படங்கள் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த படம் வரிசையிலே இந்த படம் முக்கியமான படம். குறிப்பாக வந்து ராஜேஷோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர், டைரக்டர். நான் இப்போவுமே வந்து வாஸ் சார், ரவிக்குமார் சார், அந்த மாதிரி நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லுவேன். அது மாதிரி தான் வெங்கட் பிரபு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் அந்த வரிசையிலே என் மனதில் மிக இடம் எடுத்தவர் வந்து ராஜேஷ். ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர் எப்படி இருக்கணுன்றது ஒரு பெரிய ரோல் மாடல், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல டெக்னீஷியன். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கார் படம்.
படமெல்லாம் முடித்து சென்சார் ஆகி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வார்த்தையை ஒரு இடத்துல டேரக்டரோட கொஞ்சம் சொல்கிறதுல இது எல்லா படங்களுக்கும் அமையாது, ஒரு சில படங்களுக்கும் ஒரு சில டேரக்டருக்கு தான் அமையும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ராஜேஷ். அதே மாதிரி அடுத்தது வந்து என்னுடைய ஹீரோ புள்ள, இந்த படத்தில் அப்பா வேறு அவர் நடிச்சிட்டேன் நான். ரொம்ப சின்ன வயசில் ஒரு நல்ல பெரிய மெச்சூரிட்டி கண்டிப்பாக அவர் நிறையா அவருடைய இசை பற்றி அவர் ஒரு 50 படத்துக்கு மியூசிக் பண்ண அனுபவம் வந்து இந்த சினிமாவில் நடிக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுச்சு அதை. ஆனால் ஒரு ரொம்ப டெடிகேஷன் இருக்குது சினிமா மேலே ஒரு தீவிரமான லவ். இந்த படத்தில் நிறைய அடிபட்டார், நிறைய இடத்துல அவருக்கு காயமாச்சு. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் லைக் தட் அதெல்லாம் வந்து ஒரு ஷெடியூலே கேன்சல் பண்ணலாம், அந்த மாதிரி அடியெல்லாம் சாதாரண அடி இல்லை. நான் அதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணுறது, டெடிகேஷன், தொடர்ந்து சினிமாவை பற்றி ரொம்ப யோசிக்கிறது. அதனால் ஜிவி வந்து இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு படிக்கட்டாக அமைஞ்சிருக்குன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் அவர் வாழ்க்கையில் வந்து கடவுள் இருக்காமார் வந்து ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனாக அவர் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். அவர் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் இந்த படம் அவருக்கு ஞாபகமான படமாக இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் மியூசிக் ஆகட்டும், ஏஸ் ஆக்டர் ஆகட்டும், ஏஸ் ஹியூமன் பீயிங் ஆகட்டும், ரொம்ப சின்சியர். அது வரும்போது உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அந்த அப்பாவுக்கு பயந்து புள்ள மாதிரி உள்ளே வருவார். என்கிட்ட வரும்போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவரோட வேலை பார்த்தது. உண்மையாலுமே ஒரு 100% கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்டர் ஃபார் ப்ரொடியூசர், அவருக்கும் நன்றி. அதே போல் அதே மாதிரி வந்து நிக்கி கல்ராணி டெஃபினட்டாக வந்து என்னுடைய இவ்வளவு நீண்ட வருட அனுபவங்களில் நான் பார்த்ததில்ல ஒரு அவ்வளோ சச் அ ப்ரொஃபஷனல் கோஆப்ரேட்டிவ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆக்ட்ரஸ்னால் குஷ்புக்கு அப்புறம் நிச்சயமாக நிக்கி கல்ராணி தான். அதில் நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா குஷ்புவோட டே 1 ஆரம்பகால வாழ்க்கையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கும் பார்க்குறேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல், வெரி கோஆப்ரேட்டிவ், ரொம்ப டைமிங் ஒர்க் பண்ணுறதுல ஒரு அவ்வளோ எந்துவாக இருப்பா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதனால் தேங்க்யூ நிக்கி, கீப் இட் அப், ரொம்ப ஹை. அதே மாதிரி ஆனந்தி, அது வந்து அதுவும் அப்படி தான். அதை ஒரு ஆக்ட்ரஸாகவே பார்க்க முடியாது, அது குழந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸோ நைஸ், வெரி கோஆப்ரேட்டிவ். அந்த பொண்ணு இன்னும் நிறையா வளரணும். அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய பெரிய படங்கள்லாம் கிடைச்சி நல்லா வந்துடுவான் அந்த பொண்ணு. அவளுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த டீமில் முக்கியமாக நான் சொல்லணுன்னா என்னுடைய ஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் மை டியர்மோஸ்ட் ஃப்ரெண்ட் பிரகாஷ் ராஜ். இந்த படத்தில் இந்த ரோல் பண்ணணும்னு சொல்லி அவர் தான் பண்ணணும்னு சொன்னபோது ராஜேஷ் அதை ஒத்துட்டா. ராஜேஷ்க்கு தேங்க்ஸ். பிரகாஷ் ராஜ் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு மேலும் ரொம்ப சந்தோஷம். படம் முடிஞ்சு வரும்போது எல்லாரும் ஜிவி பிரகாஷை பேசுகிற மாதிரி பிரகாஷ் ராஜையும் பேசுவீங்கிற அளவுக்கு அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் எப்பவும் ஸ்கோர் பண்ணுறது வேறு விஷயம், பட் அவருக்கு ஒரு வித்தியாசமான ரோலை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் செஞ்சுருக்கோம். அவர் இந்த படத்துக்கு பண்ண கோஆப்ரேஷன் இந்த கூட சின்ன பேட்ச் ஒர்க்கு. அவராகவே ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சார், வந்தார், டப்பிங் பேசினார், திருப்பி அவராக கிளம்பி போயிட்டார். அந்த மாதிரி வந்து ஆர்டிஸ்ட்லாம் அமையிறது கஷ்டம். அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் முக்கியமாக வந்து ஒரு மெயின் பில்லராக நிற்கிறது வந்து நண்பர் ரோபோ சங்கர். அவங்கெல்லாம் கொடுத்த கோஆப்ரேஷன், அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவருடைய சினிமா கேரியரில் இது ஒரு முக்கியமான படம். அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விளம்பரத்துலையும் அவருக்கு நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா அவ்வளோ நல்ல ரோல், அவ்வளோ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அவர் அது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. இந்த படம் பூராமே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஏதோ முதல்ல நல்லா அமைஞ்சா முதல் கோணை முட்டுருங்களே முதல்ல நல்லா அமைஞ்சிட்டா பில்லாம் நல்லா வருவாங்க. அந்த மாதிரி எடுத்தோன்னே வந்து ராஜேஷ் வந்து ஒரு டைரக்டர் பிரமாதமாக அமைஞ்சோன்னா அந்த டீம் மொத்தமே அப்படி பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிச்சு. அதே மாதிரி தான் ரோபோ சங்கர் அவ்வளவு கோஆப்ரேட்டிவான ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர்ஸ்க்கு. நான் வந்து இதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம் நான் ரோபோ சங்கர் நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன், அவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அது நல்லா அவரை பற்றி நல்ல விஷயங்கள் போகணுன்ட்டு. அதே மாதிரி சிங்கம்புலி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆர்ஜே பாலாஜி நோ டவுட். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அண்டு ரொம்ப இந்த படத்தில் அவரோட குவாலிட்டியில் வந்து அவருடைய பங்கு ரொம்ப அதிகம். இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவர் வந்து இந்த படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஜிவிக்கு அடுத்த ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு. நல்லா கோஆப்ரேட் பண்ணார். இன்றைக்கும் ப்ரொமோஷன்ஸ் லைவில் பேசுகிறது அதுன்னு ரொம்ப ஆக்டிவாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு நன்றி. நம்ம அந்த படத்தில் இன்னும் இதுக்கப்புறம் ஒரே ஒரு கெஸ்ட் ரோல் ஒரு சாங்காக பண்ணி கொண்டு சொல்லிட்டு சரளமாவை கேட்டோம், உடனே பண்ணி கொடுத்தாங்க. பொட்ட ராஜேந்திரன் நல்ல சின்ன கேரக்டர் தான், கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ண சொன்னோம், அவரும் பண்ணாங்க. ஊர்வசியமாக மனோபல் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்தந்த கேரக்டரோட வேல்யூ புரிஞ்சு நடித்து கொடுத்தாங்க எல்லாருமே. அதனால் அந்த படம் பூரா நல்லா காஸ்டிங் பண்ணி நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட 25வது வருஷத்தில் ஒரு பெரிய பெருமை படம். அதில் எல்லாம் அதே மாதிரி
இந்த படம் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இவ்வளோ ஸ்மூத்தாக நடக்கிறதுனா இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு மேலே எனக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பன் தம்பி சரவணகுமார் ஃப்ரம் கரூர். அவர் இந்த படத்தை என்னோட கோ ப்ரொடியூசர். சரவணன் கொடுத்த சப்போர்ட் வந்து இது எல்லாத்தையுமே என்னை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அவருடைய உதவியாக இருந்து அவர் கூட இருந்தது வந்து எனக்கு மிகப்பெரிய உதவி. ஸோ அது டெஃபினட்டாக வந்து சரவணன் இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளவு சுமூகமாக இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்காது. இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து தம்பி சரவணன் தான் முக்கியமான காரணம். இனிமேல் வந்து இந்த தனியாக அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டீமாக சேர்ந்து தான் படம் எடுக்கணும், டீமாக சேர்ந்து தான் வேலை செய்யணுன்றது அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சு. அந்த வகையில் எனக்கு ஒரு நல்ல டீமாக அமைஞ்சிருக்கிறது தம்பி சரவணகுமார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதனால தான் உங்கள் எல்லோரும் முன்னாடியில் சரவணகுமாரை அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ இந்த ஹோல் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யாரையும் விடல நினைக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அதே அவ்வளோ டெக்னிக்கலாக வரவே சக்தி எனக்கு சரோஜாலிருந்து ரொம்ப க்ளோஸ் அண்டு நல்ல ஃப்ரெண்டு. அவருடைய ஒர்க்கை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை, எப்போவுமே நல்லா பண்ணுவார். அதுபோல் இந்த படத்தில் எப்பவும் பண்ணுறதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி பேனா போய் நல்லா பண்ணிக்கிறாரு. ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ப்ரொடியூசர் கேமராமேன் அவர். அது மாதிரி எடிட்டிங் விவேக் அவருக்கும் வந்து நன்றி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்ட் டேரக்டர் வைரபாலன் எல்லாமே. அதே மாதிரி இதையெல்லாம் பியூட்டிஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த என்னுடைய என்ன சொல்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி அவர் பரஞ்சோதி வந்து அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணதுக்கே காரணம். ஜோதிக்கு நன்றி. தம்பி திலீப் உட்பட கார்த்தி பாலா அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி.